ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரீஸோட எபிசோட் நம்பர் 10. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்ணிய தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஒரு பர்த் மார்க் இருக்க ஒருத்தங்களை தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க. அப்போது ஒருத்தங்க பாரில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இன்ட்யூஷன் தெரிஞ்ச உடனே அந்த பார்க்குள்ளே போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக பொண்ணுங்க தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அங்கே அந்த பர்த் மார்க் இருக்கிற பையனையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த பர்த் மார்க் இருக்கிற பையன் பேர் யான் யுவான். அவங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிலாம் அடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணு பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம யுவானோட லவர். அந்த லவர் கூட ரொம்பவே வந்துட்டு க்ளோஸாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருந்திருக்க மாட்டாங்க. நான் உனக்கு பிடிக்காதவள் ஆயிட்டனா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப உதாசனப்படுத்துவாங்க. அந்த லவர் பேர் வந்துட்டு ஜிங். இதுக்கு நடுவில் அந்த யுவானை வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடிச்சுட்டு அவங்க மேஜிக் பவர் மூலமாக யுவானாவே மாறிடுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வெளியில் பார்க்குற எல்லார் கண்ணுக்குமே அவங்க யுவானா தான் தெரிவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு கிராண்ட் மாஸ்டராக தான் பார்ப்போம். பட் ஆனால் அது வந்துட்டு யுவானா தான் வெளியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். திருப்பி கீழே இறங்கி வரும்போது யுவான் நினச்சிட்டு திருப்பி அந்த பொண்ணு வந்து பேச ட்ரை பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் குழந்தை பிறந்ததில்ல, அது போன மாதம்தான் பிறந்தது, பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு பேர் கூட இன்னும் வைக்கல அப்படிங்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு யுவான் முகத்தில் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே தட்டி கழிக்கும் போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் சொல்கிற மாதிரி சொல்லு, நான் உனக்கு தகுதியான ஆள் இல்லை, என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டரும் அதே வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்காது. கிராண்ட் மாஸ்டரும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த யுவானோட பிளேஸ்க்கே வருவாங்க. யுவானோட பேலஸ்லேயே உள்ளே போயிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் யுவான் வந்துட்டு ஒரு மேஜிக்கல் பவர் மூலமாக அந்த ஸ்பேர்ல் மாதிரி இருக்கிறத எடுத்து போட்டோன்னா அவங்களும் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க அப்பா வெளியில் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் நினச்சா அந்த அனிமலாக இருக்கிற நம்ம ஹீரோயினை வந்துட்டு மனுஷங்களாவும் மாற்றிக்க முடியும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட ப்ளீஸ் என்னை மனுஷங்களாம் மாற்றி விடுங்களேன், நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்களா. திருப்பி வந்துட்டு மனுஷங்களாம் மாற்றிருப்பாங்க. அவங்களும் விளையாண்டுட்டு ஜாலியாக தான் இருப்பாங்க. படுக்க போகும்போது திருப்பி அனிமலாக மாற்றி விட்டுருவாங்களா நம்ம கிராண்ட் மாஸ்டர். அதை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பில் இருப்பாங்க நம்ம ஹீரோயின். நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிற அந்த மேஜிக்கல் ஸ்கில் மூலமாக அந்த பையன்கிட்டேருந்து ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் அவனுக்கு எதுவுமே பெருசாக தெரிஞ்சிருக்காது. இந்த பர்த் மார்க் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் கிராண்ட் மாஸ்டரும் கேட்பாங்க. ஆனால் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு எந்த ஒரு க்ளூஸுமே இருக்காது. அடுத்த நாள் காலையில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு யுவான் மூஞ்சியில் வெளியில் வரும்போது பார்த்தோம்னா அங்கே அவ்வளோ ஒய்ஃப் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காமெடியாக இருக்கும். என்னது இத்தனை பேரா, என்னப்பா ஃபுட்பால் டீமை விட பெருசாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு குழந்தைங்க இருக்கும். ஆனால் குழந்தை எல்லாத்தையுமே காணும், எடுத்துகிட்டு போனீங்கல்ல, நான் ஒரு தடவை என் குழந்தைய பார்த்துக்கட்டுமா அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க. இது எல்லாமே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாகவே இருக்கும் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட பெக் பண்ணி கேட்டிருப்பாங்க நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் என்ன மனுஷங்களை மாற்றுங்களேன், நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டரும் சரி ஓகே போயிட்டு வா, ஆனால் அந்த பர்த் மார்க் பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளோ ஒர்க்கஹாலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு மனுஷ உருவத்தில் வெளியில் கிளம்பி போவாங்க. அங்கே அந்த ஜிங்கை பார்ப்பாங்க கையில் குழந்தையோட. கடகடன்னு போயிட்டு நீங்கள் யுவானெல்லாம் விட்டுருங்க, ப்ளீஸ் இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு திருப்பி கேட்பாங்க, இந்த காசு வந்துட்டு யுவான் கொடுத்து விட்டாங்களா அப்படின்னா, இல்லை நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்னா, இல்லை அவர்கிட்டருந்து எனக்கு காசுலாம் வேணாம், நாங்கள் அவர் 2 பேரும் பார்க்கும்போது எப்படி திரும்ப இருந்தோம், நீங்கள் சொல்கிற மாதிரி யுவான் வந்துட்டு கெட்டவன்லாம் கிடையாது, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி இன்னுமே சிபாரிசு தான் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த ஜிங். நம்ம ஹீரோயினுக்கு விசித்திரமாக இருக்கும். உன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் அத்தனை பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரிஞ்சும் நீ எப்படி வந்துட்டு இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை பர்த் மார்க் பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுவாங்க அந்த ஜிங். நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணை நம்பவே மாட்டேங்குது, ஒரிஜினலாக வந்து லவ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே லவ்வா, அதுதான் இருக்கிறதுலே மோசமான விஷயம், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஆமாம், நீங்கள் வளர்ந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அப்படி தான் தோணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அவங்க வாட்டில் அவங்க கண்ணாடியை போய் பார்க்க போகும்போது கடகடன்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்கள வந்துட்டு அனிமலாக மாற்றி விட்டுருவாங்களா. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்கள அழகாக பிடிச்சி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க.
அடுத்த நாள் காலையில் அனிமலாகவே வந்துட்டு வெளியில் போகிற நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக நம்ம ரூலிங் வந்துட்டு வந்திருப்பாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா. ரூலிங்கை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அனிமலாக இருக்கும்போதே வந்துட்டு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு பொம்மா நான் அப்புறம் வந்து அவங்ககிட்ட விளையாடுறம்மா, இப்போ என்னோடய ஃப்ரெண்டை தேடணும் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு பேப்பரில் எழுதி காட்டுவாங்க, நான் தான் இவங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரூலிங்க்கு செம ஹாப்பியாக இருக்கும். எனது கிராண்ட் மாஸ்டர் உன்னை காப்பாற்றுறதுக்காக இதை மாதிரி மாற்றி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஸ்னேக் பாபு வருவாங்க. நான் இந்த மாதிரி ஹீரோயினை பார்க்குறதுக்காக வந்தேன், இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனது ஹீரோயின் பார்த்துட்டிங்களா, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ நம்ம அனிமல் உருவத்தில் இருக்க ஹீரோயின் சொல்லுவாங்க, ஷோ சொல்லியாத அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியே கிராண்ட் மாஸ்டர் வந்துடுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கும் நம்ம ரூலிங்க்கு இந்த விஷயம் தெரியுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்னேக் பாபு உடனே ப்ளீஸ் எனக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னா, கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம ஸ்னேக் பாபுக்கு எதுவுமே புரியாது. இதுக்கடுத்து நம்ம ஸ்னேக் பாபுவும் நம்ம ரூலிங்கும் வந்துட்டு கடத்தெருவுக்கு போவாங்களா. அங்கே வந்துட்டு எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்களேன் அப்படிங்கும்போது மனுஷ இயல்பு, மனுஷங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, மனுஷங்க எப்படி ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க நம்ம ரூலிங். அந்த அனிமல் உருவத்தில் இருக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேலஸ்குள்ளே வந்து அந்த யுவானோட பிளேஸ்க்கு போய் பார்க்கும்போது யுவான் வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்து லெட்டர் ஏதோ போயம் ஏதோ படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கு பேரும் வச்சுருந்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. கடகடன்னு போயிட்டு கிராண்ட் மாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருங்களேன், அந்த யுவான் வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு பேர் வச்சிட்ருக்காங்க, அப்போ ஜிங்கோட இருக்கிற லவ் பியூர் தானோ அப்படிங்கும்போது ஓ இதை தான் நீ கண்டுபிடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்டுட்டு போவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மர்மமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜிங்கை தான் வந்துட்டு யுவான் வந்துட்டு ஒரிஜினலாக காதலிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் எப்படி வந்தாங்க, எத்தனை பேர் இவ்வளோ பேர் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது யுவானோட ஒய்ஃப் ஒருத்தவங்க வந்துட்டு மேலேருந்து குதிச்சிட்டாங்க, ஆனால் நாங்கள் காப்பாற்றிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பணியால் வந்து சொல்ல நம்ம கிராண்ட் மாஸ்டரை நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் கிராண்ட் மாஸ்டரையும் யுவான் ஃபேஸில் இருக்கும்போது கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு அப்படியே கெஞ்சுவாங்க, ப்ளீஸ் எங்கள் பசங்களை மட்டும் காமிச்சிருங்களேன், எங்கள் பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அனிமல் உருவத்தில் இருக்க நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, பாருங்களேன் எல்லாருமே ஒய்ஃப் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, ஆனால் குழந்தைங்க யாருமே இல்லை, அப்போ குழந்தைங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாங்க. உடனே கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, அந்த குழந்தைய கொண்டு வந்து கூட அப்படின்னா, இல்லை எங்களுக்கு தெரியாது, நீங்களும் உங்கள் அப்பாவும் தானே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இங்கே பார்த்தீங்களா இத்தனை ஒய்ஃப் இருக்காங்க, ஆனால் குழந்தைங்க எதுவுமே இல்லை, குழந்தை இருக்கிற ஒரே ஆள் ஜிங்க் மட்டும்தான் அப்படிங்கும்போது சரி வாங்க நம்ம ஜிங்கை போய் பார்த்தோம்னா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு போவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும். ஆனால் அந்த இடத்துல ஜிங்க் ஓடி வந்து என் குழந்தைய ஒருத்தவங்க கடத்திட்டு போகிறாங்க, யாருன்னு தெரில அப்படின்னு சொன்னோடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அவங்களோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அந்த ஆளை பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே சொல்லுவாங்க, உங்கள் அப்பா தான் கடத்த சொன்னாங்க, எங்கேயாவது வெளியில் குழந்தை இருக்கான்னு பாரு, குழந்தை இருக்குது அப்படின்னா கடத்திட்டுவான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த பையனை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அந்த குழந்தைய பார்த்தோம்னா அதே மாதிரி பர்த் மார்க் அந்த குழந்தைக்கும் இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு யானோட குழந்தைங்களும் நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் ஒரே மாதிரி நடக்கிற மாதிரியே தோணும். உடனே ஜிங்க் கிட்ட வந்து கேட்பாங்க, நீ ஏன் வந்துட்டு நான் உங்ககிட்ட பர்த் மார்க் பற்றி கேட்கும்போது நீ சொல்லவே இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கும் அதை பற்றி தெரியாது, ஒரு தடவை நானே பர்த் மார்க்கை பற்றி யுவான் கிட்ட கேட்கும்போது யுவான் வந்துட்டு கோவப்பட்டாங்க, அதே பர்த் மார்க் என் குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லலை அப்படிம்பாங்க. ஆனால் ஜிங்க்குக்கு கிராண்ட் மாஸ்டர் யுவான் மூஞ்சியில் இருந்தாலுமே அது யுவான் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. எப்படி அப்படின்னா, இல்லை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கல, ஆனால் நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக பழகினவ, அவர் எப்படி நடந்துப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படிம்பாங்க. திருப்பி காப்பாற்றின குழந்தைய ஜிங்க்கிட்டே கொடுத்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் வந்துடுவாங்க. ஜிங்க் வந்துட்டு குழந்தைய காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட ஹீரோயின் வந்துட்டு ஜிங்கோட குழந்தைக்கு யுவான் வச்ச பேரை வந்துட்டு சொல்லுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் அதே சொல்லும்போது அந்த ஜிங்க் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் அப்பா உனக்கு வச்சிருக்க பேர் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. அப்போ கூட நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு பேர் வச்சு என்ன ஆக போகுது, இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசும்போது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிங்க் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உங்களுக்கும் யான் ஃபேமிலிக்கும் ஏதாவது பிளட் ரிலேஷன் இருக்கா அப்படின்னா, தெரியலை எனக்கு அந்த இது கரெக்டாக தெரில, ஆனால் பிளட் ரெசோனன்ஸை வச்சு தான் வந்துட்டு நான் யானையை கண்டுபிடிச்சேன், மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாகவே பதில் சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இப்படி ஒரு சேனல் இருக்குது, இவங்க இந்த சீரீஸ்லாம் போடுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.